ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க தம்பி, யாரு பேருக்கு அர்ச்சனை? என் தம்பி வேல்முருகன் புதுசா தொழில் தொடங்க போறான். அது நல்லபடியா நடக்கணும். அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. வேல்முருகன் தம்பிக்கு நல்லபடியா அர்ச்சனை பண்ணிடுவோம். என்னடா இவன் தம்பிய வீட்டுல அப்படி அசிங்கப்படுத்திட்டு இப்ப அவனுக்காக இங்க வந்து அர்ச்சனை பண்றேன்னு நினைக்காத. எனக்கு என் தம்பி மேல தீராத கோபம் இருக்குதான், ஆனா அது வெறுப்பு இல்லை. அவனை பார்க்க பேச என் தன்மான இடம் கொடுக்கல. என்னோட ஈகோ அதை தடுக்குது. ஆனா அதுக்காக அவன் வாழ்க்கையில தோத்து போகணும்னு நான் என்னைக்கும் நினைச்சது இல்லை. அது உனக்கு நல்லாவே தெரியும். அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் என்னைக்கும் நினைச்சது இல்லை. சின்ன வயசுல இருந்து என்னோட கையை பிடிச்சு வளர்ந்தவன். அவனுக்கு எதுவுமே தனியா செய்ய தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் இல்லாம தொடங்க போற இந்த தொழில்ல என் தம்பி நல்லபடியா முன்னேறி வரணும். அவன் தொட்டதெல்லாம் தொடங்கணும். அதுக்கு நீ அவனோட இருந்து அருள் புரியணும். சமையல்ல அவனை அடிச்சுக்க யாராலையும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவன் வைக்கிற தள்ளு வண்டி கடை ஊரே மெச்சுற மாதிரி நல்லா வரணும். அவனுக்கு எந்த தடையும் கஷ்டமும் வரக்கூடாது கடவுளே. அதுக்கு நீ அவனோட இருந்து அருள் புரியணும். நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எப்பவும் அவன் நல்லா இருக்கணும். இதை யார்கிட்ட சொல்லி ஆறாருதுன்னு தெரியாம தான் உன் சன்னதியில வந்து என் மனசுமையை இறக்கி வைக்கிறேன். எனக்கு வேற போக்கிடம் இல்லை. நீதான் அவன் கூட இருந்து அவனோட தொழிலை நல்லபடியா நடத்தி காட்டணும். அவன் வைக்கிற தள்ளு வண்டி கடை ஊரே மெச்சுற மாதிரி நல்லா வரணும். அதுக்கு நீ அவனோட இருந்து அருள் புரியணும். இது பிடிங்க. அர்ச்சனையா ரொம்ப நல்லபடியா பண்ணியாச்சு. உங்க தம்பி ஆரம்பிச்ச தொழில் அமோகமா சிறப்பா நடக்கும். அந்த அம்பாள் உங்க தம்பிக்கு துணையா இருப்பா. சந்தோஷமா போயிட்டு அங்க வச்சிரு. சரிப்பா. பூஜா பார்த்து வை. செல்வி, எல்லாம் ரெடியா? எதையும் மறக்கலையே? எல்லாமே ரெடி வேலு. இன்னும் 10 நிமிஷத்துல நல்ல நேரம் வந்துடும். அதுக்கப்புறம் பூஜை போட்டு ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, நீங்க ரெடி பண்ணுங்க. வேலு, நம்ம வீட்ல இருந்து யாருமே வரலன்னு பாக்குறீங்களா? ஆமா செல்வி, என்னதான் நம்ம மேல கோவம் இருந்தாலும் அப்பா அம்மாவாவது வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா அவங்களும் வரல. அப்பா அம்மா அண்ணன் அக்கா எல்லாரும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப யாருமே இல்லாத அனாதை மாதிரி நம்ம தொழில் ஆரம்பிக்க போறோம். அண்ணே, அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கை வைக்காத அண்ணே. நேத்து மார்க்கெட்ல வச்சு அம்மா பேசின பேச்சுக்கெல்லாம் நம்ம மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்கன்னு தோணுது. பூஜா விடு. ஏற்கனவே அத்தை மாமா வரலன்னு உங்க அண்ணன் உடஞ்சு போயிருக்காரு. திரும்பவும் அதே நீ பேசிக்கிட்டு இருக்காத வேலு. அத்தை மாமா நம்ம கூட இல்லனாலும் அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும். நீங்க அதை நம்புங்க. வாங்க நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். வா வேலு, இன்னும் என்ன அங்கே பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க மாப்ள. மாமா, மாமா வாங்க வாங்க வாங்க, வாங்க மாமா. புதுசா கடை போட போற
வாழ்த்துக்கள். நன்றி மாமா, ரொம்ப நல்ல நன்றி. வியாபாரம் ஆகி நீ பெரிய ஆளா வரணும்ப்பா, அதான் என் ஆசை. சரி மாமா, கண்டிப்பா மாமா.